புதுமை சமையல்னாலே கொஞ்சம் வித்தியாசமா, இதுவரைக்கும் யாரும் செஞ்சு பார்க்காததா, நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா ரொம்ப பிடிக்கிற மாரி நெறைய டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிட்டுருக்கேன். அந்த வகையில இப்ப நான் செஞ்சு காமிக்க போறது, காஃபி இனிப்பு குழி பணியாரம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. காஃபி இனிப்பு குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், பொடித்த ஓட்ஸ் 1 கப், குலாப் ஜாமுன் சிரப் 1 1/2 கப் அளவு, வாழைப்பழம் 1, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் விரும்பும் அளவு, பட்டை தூள் 1/4 டீஸ்பூன், சுடுவதற்கு தேவையான அளவு நெய், பொடியாக அரிந்த பாதாம் பருப்பு விரும்பும் அளவு. இப்போ காஃபி இனிப்பு குழி பணியாரத்துக்கு வந்து இங்கே நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்ஸு. இப்போல்லாம் வந்து ரோல்டு ஓட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த்துக்கு நல்லது, நல்ல சால்யுபிள் ஃபைபர் இருக்குது, அதில் நிறைய அமினோ ஆசிட் காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு குழி பணியாரத்துலையும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நம்ம கடையில் கிடைக்கிற அந்த ஓட்ஸ் வந்து அப்படியே மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ கோதுமை மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு, அந்த அந்த அளவுக்கு ஓட்ஸ் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷனுங்க. வீட்டில் வந்து குலாப் ஜாமுன் பண்ணிவிட்டு அதில் வந்து சிரப் மிச்சம் இருக்குது. அந்த மிச்சத்தை அந்த சிரப்பை வந்து எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு பார்த்தும் இருக்கேன். இதில் வந்து நான் குலாப் ஜாமுன் சிரப் வந்து 1 1/2 கப் அளவு வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்ட பிறகு அது மிச்சம் இருக்கிற அந்த சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு வாழைப்பழம், அதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டைத்தூள், எப்போவுமே காஃபி ஃப்ளேவரில் ஏதாவது செஞ்சால் பட்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டைத்தூள், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் டிகாஷன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, சர்க்கரை பாகு போட்டுருங்க. இந்த கோதுமை மாவு, ஓட்ஸ் மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றாவே காஃபி டிகாஷனையும் சின்னமன் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியை விட்டு விட்டு இயக்கணும். இயக்குனாக்கா வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அது நல்லா சேர்ந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி அரைச்சிட்டேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து பாதாமியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ இதில் சேர்த்து கலந்துடலாம். இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு தடவை திருப்பினாக்க ரொம்ப நேரம் அரைக்கணும் அவசியம் இல்லைங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துட்டா போகிறோம். கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் சர்க்கரை பாகு வந்து நம்மளுக்கு அந்த 1 1/2 கப் அளவுனாக்க இதில் வந்து 2 கப்புனாக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா இப்படி வரும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஓட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து அதிகமான எண்ணெயோ நெய்யோ இழுக்காது. அதே நேரம் வந்து நம்மளுக்கு சோடா மாவெல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த குழி பணியார கல் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து, எல்லா குழிக்கும் சேர்த்தே ஊற்றினா போதுமானது. ஓட்ஸ் சேர்த்திங்கனாக்கா குழி பணியாரத்துக்கு அதிகப்படியான வந்து ஆயிலோ, அதாவது காரத்துக்குனாக்கா ஆயில் போடுவோம் இல்லையா, நெய்யோ அப்சார்ப் ஆகாது. இப்போ இதில் வந்து எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். எப்போதுமே குழி பணியாரத்துக்கு இது ஊற்றிய பிறகு நம்ம மூடியால் மூடி வைக்கணுங்க. கொஞ்சம் தணலை குறைச்சி வச்சுருக்காங்க. தணலை குறைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்க நம்ம உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை திறந்துட்டு திருப்பி விடலாம். இப்போ நம்ம இந்த ஓட்ஸ் பவுடர் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது நல்லா உப்பி வருது பார்த்திங்களா. வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா இப்படி உப்பி வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதை பாதி மாவு இன்னும் வேகாமல் இருக்கிறப்பே நம்ம திருப்பி விட்டோன்னா கீழ்பாகமும் அப்படியே நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாவு பூரா வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா கீழ்பாகம் வந்து ஃப்ளாட் ஆகிடும். வந்து காஃபி ஃப்ளேவருக்கு பதிலாக நம்ம சாக்லேட் ஃப்ளேவருக்கு பண்ணலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு திரும்ப வந்து மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழ்பாகம் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சான்னு பார்த்து எடுங்க. வெந்துருச்சு. காஃபி குழி பணியாரம் இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க.
கோதுமை மாவு 1 கப்பும், ஓட்ஸை பவுடர் பண்ணிட்டு அது 1 கப்பு, வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குலாப் ஜாமுன் சிரப்பும், பட்டை தூளும், காஃபி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸியில போட்டு ஒரு தடவை வாழைப்பழம் வந்து நல்லா மசிகிற மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா சூடான பிறகு எல்லா குழிப்பணியார கல்லுலையும் நம்ம மாவை சேர்த்த பிறகு மூடியால் மூடி வச்சிருங்க. கீழ்பாகம் வெந்த பிறகு கவனமாக திருப்பி போட்டு இந்த பாகம் வெந்த பிறகு எடுத்துட்டிங்கனாக்க மிக சுவையான காஃபி குழிப்பணியாரம் தயார். இது வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் வந்து யாராவது கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த குலாப் ஜாமுன் சிரப்பு வந்து அதில் இருக்கிற ஃப்ளேவரும் இதோட சேருது. இப்போ இதில் வந்து காஃபி ஃப்ளேவர் சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்ட சாக்லேட் ஃப்ளேவர் சேர்க்கலாம், இல்லைன்னா கோகோவும் அதோட வந்து காஃபி 2 சேர்த்திங்கன்னா ஒரு மோக்கா ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயும் செய்யலாம்.